இந்த அருணையும் காத்தையும் யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவங்க போக வேண்டிய வழி அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. இந்த அர்ஜுன் ராஜுக்கு காத்தை எப்படி கைது செய்து வைக்கணும்னு நல்லா தெரியும். என்கிட்ட மோதி பார்த்து அதுக்கப்புறம் நீ காத்தா மாறி ஜெயிச்சிட்டா நான் உன்னை பாராட்டுவேன். ஒருவேளை தோத்துட்டா எங்க போகணும்னு உனக்கு தெரியும்ல. வயசான காலத்துல எதுக்கு இந்த பொது பழக்கம்லாம்? இந்த வயசுல எதுக்கு எலும்பு உடச்சுக்கணும்னு பாக்குறீங்க? அது ஒட்டியும் தொலையாது. ஏ பிரீத்தி, சரின்னு சொல்லுமா? யாரு தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு இப்ப தெரிஞ்சிரும். பிரீத்தி, முடியுமான்னு கேட்டு சொல்லு. நான் இந்த சவாலை ஒத்துக்கிறேன். ஏய் பிரீத்தி, உன் வயசான புருஷன்கிட்ட சொல்லி வை, என் கூட மோதி எலும்பு உடஞ்சு போச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுலாம் நடக்காத காரியம். அப்புறம் கைகாலெல்லாம் நீதான் பிடிச்சு விடணும். பிரீத்தி, இவங்கிட்ட சொல்லி வை, என்கிட்ட மோதினவங்க யாரும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே இல்ல. இன்னைக்கு தலைவர் எப்படி என்கிட்ட மோதி ஜெயிக்கிறாருன்னு பாக்குறேன். வாடா. பாவம் என்னோட பலத்தை பத்தி தெரியாம என்கிட்ட மோத வந்திருக்கான் உன் பையன். வாடா மோதலாம். இன்னைக்கு என்னோட உண்மையான பலத்தை நீ பார்க்க போற. என்னோட பலத்தை எங்க கொஞ்சம் பார்த்து வாடா என் சிங்க குட்டி. யாரு ஜெயிக்கிறான்னு மோதி பாத்துருவா. இன்னைக்கு நீ காலி. வாடா என் சிங்க குட்டி. பாத்தியா பாத்தியாடா? அட என்னங்க நீங்க மெதுவா தள்ளி விட்டுருக்கலாம்ல. அப்பா வந்து இப்படியே பிள்ளை கிட்ட சண்டை போடுவாங்க? இவன் நம்ம புள்ள, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. ஏய் பிரீத்தி, உன் செல்ல பிள்ளை கிட்ட சொல்லி வை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து அவன் முகத்தை காட்டிட்டு இருக்கா. அசிங்கமா இல்ல இவனுக்கு? எப்ப பார்த்தாலும் ஊர் பொறுக்கிறதே வேலையா போச்சு. நீ ஒரு உதவாக்கறடா. பிரீத்தி, சொல்லுப்பா. உன் புள்ள இப்ப வளர்ந்துட்டான்னு சொல்லு. உன் புருஷனுக்கு வயசாயி போச்சு, அத சொல்லி புரிய வை பிரீத்தி. நல்லா புரிய வை. 2 நிமிஷத்துல எப்படி இவரை தெரிக்க விடுறான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு இவருக்கு சோறு கீரெல்லாம் போட்டுறாதானே? போடுற போடல இப்ப வயிறு நிறையும். வாடா என் சிங்க குட்டி. எங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து மெதுவா. நம்ம புள்ளாவ. அப்பாவை ஜெயிக்க முடியுமாடா? இப்ப பாரு. என்னங்க இது? தூங்குற நேரத்துல என்னங்க சத்தம்? தெரியலையே அண்ணே. பாத்துன. ஏய், இப்போ உன் அப்பனோட பலம் தெரியுதா? என்ன பத்தி என்னடா நினைச்ச? ஏன் உன்னால மோத முடியலையா? ஏங்க இங்க பாருங்க, சின்ன பையங்க, விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க, போன புறம் விட்டுருங்க. ஏய் பிரீத்தி, போலீஸ கூப்பிடு. முடியாது. போலீஸ கூப்பிடுன்னு சொன்னேன். ஐயோ, போனா போட்டு விடுங்க. ஏய், நான் சொன்னதை செய், புரிஞ்சுதா? முதல்ல போலீஸ கூப்பிடுன்னு சொன்னேன். வேண்டாங்க. போலீஸ கூப்பிடுங்கறல. ஏய், என்னங்க நடக்குதுங்க? வித்தியாசமான குடும்பமா இருக்கு. அப்பட புள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? அப்பான்னா இப்படிதான் இருக்கணும். நிச்சயமா அவர் தான் ஜெயிப்பார் பாரு. கண்டிப்பா அவர் பையன் ஜெயிக்கவே மாட்டான்.
சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான். வந்து கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. ஏய், எங்க பாத்துங்க. அகங்காரம் இருந்தா புத்திய நாசமாக்கிடும். இந்த மாதிரி குஸ்திக்கெல்லாம் புத்திசாலித்தனம் தான்டா ரொம்ப முக்கியம். ஏய், ஏங்க ஏய், எங்க விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அவனை. ஏய். கடவுளே, என்னாச்சு அர்ஜுன்தாஸ் அவர்களே? ஏய், ஏய். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்குள்ள ஓடுறது உங்களோட ரத்தம் தானே. அதுக்குள்ள குஸ்திங்கிறது ஊறி போன விஷயம். அவ்வளவு சீக்கிரம் நானும் தோக்க மாட்டேன். இந்த அர்ஜுன் ராஜ தோக்கடிக்க இதுவரைக்கும் இந்த பூமியில யாரும் பிறக்கலடா. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். ஏய். என்னென்னமோ சொன்னீங்க. நீ என் சிங்க குட்டியே தாண்டா. இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. உனக்குள்ள இந்த அர்ஜுன் ராஜோட ரத்தம் ஓடுது. இந்த சிங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதுடா. அது நல்லா கொதிக்கவும் செய்யுது. ஏய். அட கடவுளே. ஏய், கவுண்டிங் ஆரம்பிங்க. 1 2 இப்போ 3. இந்த அர்ஜுன் ராஜ என்னடா நினைச்ச? இந்த அர்ஜுன் ராஜ் சிங்கம் தாங்கிறத நிரூபிச்சுட்டேன் பாத்தியாடா. இதுக்கப்புறம் என் கூட மோத வரேன்னு தோத்து போய் நிக்காத சொல்லிட்டேன். என் பேரு அர்ஜுன் ராஜ்ரா. ஏய், இந்த அர்ஜுன் ராஜ் சாதாரணமானவன் இல்ல. நான் போட்டின்னு வந்துட்டா யாரையும் பார்க்க மாட்டேன். ஐயோ விடுங்க. என்னங்க பண்றீங்க நீங்க? அப்பா பார்த்து எந்திரிப்பா. இன்னும் அடிப்படலையே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் அவனை தூக்கி விடுங்க. ஏய். மெதுவாங்க. ஒன்னும் அடிப்படையிலேப்பா. வாங்க போலே, சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. என்னோட சிங்க குட்டியை கூட்டிட்டு போங்க. நியாயமா இருக்க வேண்டிய இடத்துக்கு. இந்த தடவை கேஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு 6 மாசமாவது அவனை உள்ளே வச்சிருங்க. அடக்கடவுளே. ஐயா, என்ன கேஸையா போடுறது? இருக்கிற எல்லா கேஸையும் நான் போட்டுட்டேன். போலீஸ்காரனா மூளையை பயன்படுத்தணும். மூளை என்ன முட்டிலையா இருக்கு? சட்ட புத்தகத்துல எவ்வளவு விதிமுறைகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணுத்துல பிக்ஸ் பண்ணி இவனை உள்ள தள்ளுறதுல என்ன கஷ்டம்? கேஸ் போடு. வயசான அப்பனை அடிச்சுட்டான்னு போடு. அந்த வயசான அப்பன்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணு. அதாவது வயசான அப்பா மேல தாக்குதல். தட் இஸ் அட்டெம்ப்ட் டு மர்டர். ஐ சே. ஏங்க என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடுயா. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாயை மூடுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க குடும்பத்தை முதல்ல போய் பாருங்க. சரிங்க, போறேன். வாடி போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். இன்னும் அவனை கூட்டிட்டு போகாம எல்லாரும் என்னையே ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு போங்க அவனை. போங்க. நில்லுங்க. விடுங்க விடுங்க. விடுங்க. யோ விடியா. 2 மாசம் கழிச்சு என் புள்ள வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு வாய் நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே. வாடா, நீ உள்ள வாடா. கேட்டீங்களா அர்ஜுன்தாஸ்? முதல்ல உள்ள போய் சாப்பிடலாம். வாப்பா. பிரீத்தி, நீ சட்டத்தை அவமதிக்கிற. எல்லாருக்கும் முதல்ல தாய்ப்பாசம் தான் முக்கியம். சரி சரி. நீங்களும் உங்க சட்டம். வா, சட்டத்தை அவமதிக்கிற. தாய் பாசங்கிற என்னென்னமோ செக்ஷன் சொல்ற. என் புள்ள பாவம் எப்படி இழைச்சு போயிருக்கான் பாருங்க. நீ சாப்பிடுற தங்கம், நீ நல்லா சாப்பிடுப்பா. என் செல்லம், என் தங்கம், நீ நல்லா இருப்படா. கையில விலங்கோட எப்படிமா? அம்மா தான் ஊட்டி விடுறேன்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களால எனக்கு என்னமா ப்ராப்ளம் வரப்போகுது? முதல்ல உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைமா. என் மேல ரொம்ப அக்கறை தான் அவருக்கு. அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறார் பத்தியா என்ன? சிங்கம் எப்பவும் கூண்டுக்குள்ள இருந்தாதான்டா அழகு. நீ உள்ள இருந்தாதான் உன்னோட போக்கிரித்தனம் குறையும். 4 பேர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க எல்லாரும் இங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அவ்வளவுதான். இதை தவிர ஒன்னும் பெருசா ஆசை இல்ல. பாருங்க அர்ஜுன்தாஸ், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அப்பனா போயிட்டீங்க. சரி, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். வேற வழியே இல்லையே. பாத்தீங்களா, நம்ம பையன் குட் பாய் இல்ல? என் தங்கமே, சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற. இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? சரி சரி, வாய் துற. இந்தா.
ஏய் பிரீத்தி, போதும், ஊட்டினது போதும், நிறுத்து. ஒரே அடியா ஊட்டி அவன் வயிறை வெடிக்க வச்சிடாத. குடும்பத்துல மத்தவங்க யாரும் சாப்பிட வேணாமா? வடிச்சது எல்லாத்தையும் அவனுக்கே கொட்டுவியா? புருஷனுக்கு என்ன பார்த்தாலே பொறாமம்மா. அது ஏன்னு எனக்கும் தெரியும். அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு அவரை விட என் மேல பாசம் ஜாஸ்தி இல்ல. வெரி பேட். போதும்டா சாமி, முடியல. சரிம்மா, வரட்டா? சாயந்தரம் ஜெயிலுக்கு தந்தூரியோட வரணும். நம்மளால இந்த அருகம்புல்லாம் குடிக்க முடியாது. பிரீத்தி, அவனுக்கு ஒரு முழு ஆட்டையே ஜெயிலுக்குள்ள அனுப்பி வச்சிரு. இன்னும் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போய் உள்ள தள்ளுங்க. போறோம் போறோம். அம்மா, நீ ஏம்மா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் ஜெயிலுக்கு தானே போறேன். நான் சாகவா போறேன்? வாயை மூடுறா. உடம்ப பாத்துக்கூடா. அம்மா, நீங்க என்ன பத்தி கவலையை விடுங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்கண்ணா. நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டாதான் உங்களோட டான்ஸ் பூஜையெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னா, இல்ல அடுத்த வாட்டி வரும்போது முடி பூரா கம்ம ஊத்தி விட்டுருவேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், ஜெயில்ல ஏசி எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா, கவலையே படாதீங்க. வாங்க தங்கம், பத்திரமா இருடா செல்லம். நமோ பகவதே வாசுதேவாய். அருண் என்னைக்குமே 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். முதல்ல பேசுவான், அடுத்தது சந்திப்பான், அதுக்கப்புறம் தான் அடித்தடி. ஐயோ சுமதி, செம்மையா இருக்குடி. மை காட், மார்ச் டார்கெட்டை முடிக்கிறதுக்கு கடவுள் சூப்பர் ஐடியா கொடுத்திருக்காரு. அதுவும் ஃபுல் ரிலாக்ஸ்ட் மூட்ல. ஏய் பொண்ணு, உனக்கு முன்னாடி காலேஜ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க ஐயோ வேலைக்கே ஆக மாட்டாங்க. எப்படி? வேலைக்கே ஆக மாட்டாங்க. ஏ நிர்மலா, சுமதி, சௌமியா எல்லாம் எங்க இருக்கீங்க? வாங்க ஆண்டி. வணக்கம், உள்ள வாங்க. வணக்கம்டா தங்கம். இதுல என்ன இருக்கு ஆண்டி? சொல்றேன், பொறுமையா இரு. வா உள்ள போலாம். வா வா உள்ள வா. வா வா, நீ முதல்ல வந்து உட்காரு. வா உட்காருமா, உட்காரு. இப்ப சொல்றேன், இதுல ஸ்வீட் இருக்கு. என் பொண்ணு புகுந்த வீட்ல இருந்து வந்திருக்கு. ஸ்வீட்டா? வாவ், அது கொடுங்க. அக்காவோட சொந்தக்காரங்க ஸ்வீட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்வீட்டா? வாவ், சாப்பிடு சாப்பிடு. இந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்கல்ல? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் எங்க செய்யறாங்க? அவங்க புகுந்த வீட்ல ஆக்ரா போனாங்க, அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்வீட் அமேசிங் ஆண்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்ரால 2 பொருள் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு இந்த ஸ்வீட், அதை நீங்க இப்ப கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டாவது வந்து தாஜ்மஹால். ஆக்ராலயே எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்கன்னா அங்கேயே அவன் கூட லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். ஓஹோ, இவ்ளோ அழகான பொண்ணு பசங்க கிட்ட சொன்னா அங்க இருக்க தாஜ்மஹாலை இந்த ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீ ஒரு சின்ன சாடு கட்டி பாரு. ஐயோ போதும் போதும், இப்படி எல்லாம் சொன்னா இவ தலைமையில ஏறி உட்காந்துருவா. ஏற்கனவே இவ வானத்துல தான் பறந்துட்டு இருக்கா. அம்மா, பசங்க என் பின்னாடி சுத்துறதுக்கு நான் என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. இருக்கட்டுமா, சரி. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? புகுந்த வீட்ல எல்லாம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கறாங்க. அவங்கள பத்தி சொன்னது ஞாபகம் வருது. மகேந்திரன் அண்ணாவையும் உங்க மாமியாரையும் காணோம். மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல. மார்க்கெட் பேரையே சொல்லாதீங்க. விலைவாசில எவ்வளவு அதிகமாயிடுச்சு. கத்திரிக்காய் தங்க விக்கிற விலையில தான் விக்குது. எடுத்துக்கங்க. தேங்க்யூடா சௌமியா குட்டி. சுமதி. அம்மா, உங்களுக்கு? நிர்மலாக்கா, சௌமியா மூஞ்சில கலை கூட்டிட்டே போகுது. பாக்க ரொம்ப அழகா இருக்கா. உங்க பொண்ணுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட தேவையே இல்ல. அந்த கடவுள் பால் பாட்டல்ல குங்குமப்பூவை போட்டு போட்டு படைச்ச மாதிரியே இவ இருக்கா. எவ்வளவு அழகான கண்கள். வாயை திறந்து ஏதாவது பேசினா அப்படியே கவிதை பேசுற மாதிரியே இருக்கு.
என்னடா சுமதி, நான் சொன்னது சரிதானே? உங்க அக்கா லட்சத்துல ஒருத்தி. ஆண்டி, என் அக்கா லட்சத்துல ஒருத்தி இல்ல, கோடியில ஒருத்தி. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப கொடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குல்ல, இத வெளியில எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துதான் நிப்பாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் எதையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சாமி சத்தியமா. அப்புறம் நிர்மலாக்கா, என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். முதல் தடவை தாஜ்மஹாலை பார்க்க போயிருக்கா. இங்க போனது அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஆக்ரால அவளோட புருஷன் அங்க ரொம்ப பெரிய ஆபீசரா இருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஹலோ இன்ஸ்பெக்டர், இந்த வாட்டி என்ன போக விடுங்க. ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்கு, முடிச்சிட்டு நானே இங்க வந்துருவேன். நீ என்ன பெரிய ஹீரோவா? நீ சொல்றதுக்குலாம் நான் தலையாட்டுறதுக்கு? ஏற்கனவே எங்களை ஓட விட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஓடின ஓட்டத்துல இன்னும் முட்டி வலிக்குது. ஒரு நாள் தான் என் பின்னாடி ஓடுனீங்க, அதுக்குள்ள ஒல்லியான மாதிரி தோணுதா உங்களுக்கு? போய் கண்ணாடியா பாருங்க சார். நீங்க இதே மாதிரி ஒரு வருஷம் ஓடினாலும் கரையாத உடம்பு உங்களுது. போதும், நீ இப்படி பேசினாலே என் உடம்பெல்லாம் எரியுதியா, ரத்தம் அப்படியே கொதிக்குது. நீ கேக்குற ரெக்வஸ்ட் கூட எப்படி இருக்கு தெரியுமா? என்ன அப்படியே அவமானப்படுத்துற மாதிரியே இருக்கு. நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் சென்டிமெண்டான விஷயமா வேற இருக்கு. அதுல கௌரவ பிரச்சனை வேற. ரவுடி பசங்க பொண்ணுங்க முன்னாடி ஆயுதத்தை கையில எடுத்துட்டானுங்க. அதனால நாங்க இருந்து ஓட வேண்டியதா போச்சு. அந்த ரவுடி பசங்க அந்த பொண்ணுங்க முன்னாடி பொழக்கலன்னா என் பேர் என்ன வருது சொல்லுங்க? எனக்குன்னு ஒரு பேரு கௌரவம்லாம் இருக்குல்ல. நீங்க பாருங்க, இந்த அருண்னாலே ஊருக்குள்ள ஒரு கெத்து சார். இங்க பாருப்பா, அதுக்கு உங்ககிட்ட ஒரு தனியா சாரி கேட்டுக்கிறேன், சரியா? பெரிய கடமை வீரர் தான். எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அதை விட டபுளா கொடுக்குறேன். என்ன போக விட்டுறணும். நிஜமாவா? சட்டத்து மேல சத்தியமா. அப்படி வாங்க வழிக்கு. இந்த டீலுக்கு மடங்காத ஆபீசரா. சீக்கிரம் தொடங்க சார், வேலை இருக்கு. இங்க பாரு, ராத்திரியில இங்க கொசு அதிகமா இருக்கும். வெளியில இருந்து நான் உனக்கு ஒரு கொசு பத்தியா வாங்கி தரேன். இங்க பாரு, என்னால இது மட்டும்தான் செய்ய முடியும். ஐயோ சார், திறந்து விடுங்க சார். எங்க அப்பா கொடுத்த விட டபுள் மடங்கு தரேன் சார் உங்களுக்கு. இங்க பாருங்க சார், 3 மடங்கு. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன வேலை செய்ய விடு, சரியா? ஐயோ, நீ கடமையை பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ ஏதாவது பண்ணல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். ஏய் சுமதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீ என்ன இங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். சுமதி, நீயும் உன் டைம் பாஸும். என்னக்கா, நீ என் காலேஜ் புக்ஸை விட பயங்கர மொக்கையா இருக்க. ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ரேஷ்மா, அவங்களோட பொண்ணு பேர் கூட ஏதோ ஸ்வாதி. ஸ்வாதி. 2 பேரோட முகத்தை பாத்திருக்கியாக்கா? அதெல்லாம் ஒரு மூஞ்சியா? ஆனா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பாத்திருக்கல, மனசுக்குள்ள பெரிய ஹீரோயின் நினைப்பு. ஒரு பக்கம் நீயும் தான் இருக்க, எவ்வளவு அழகா இருக்க. ஆனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகாம இருக்க. நான் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏஞ்சல் மாதிரி ரொம்ப கியூட்டா. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்க எப்பவும் ஃபார்வர்டா இருக்கணும். பழைய மாதிரிலாம் யார் இப்ப இருக்கா? ஐ மீன், நம்ம எங்க இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணோம்னு நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் இருக்கணும்ல. லைஃப்ல எக்ஸைட்மெண்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுமாக்கா? சொன்னா கேப்பியா? நீ உன்னோட லைஃப வேஸ்ட் ஆக்கிக்காதக்கா. கொஞ்சமாவது மத்தவங்கள மாதிரி இரு. சரிக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் உனக்கு கண்ணாடிக்க சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இல்ல சுமதி. சரி, பரவாயில்ல. மறுபடியும் கத்து கொடுத்துட்டா போச்சு. முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லி தருவேன், நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணணும். வேண்டாம் சுமதி, இங்க பாரு, எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. இப்ப வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வேலை எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கவனமா பாரு, ஓகே? எங்க ட்ரை பண்ணு. இங்க பாரு சுமதி, பாட்டி வந்துருவாங்க, என்ன விட்டுற. அக்கா, நம்ம மொட்டை மாடியில இருக்கோம். பாட்டி, அம்மா, அப்பா யாருமே மேல வர மாட்டாங்க. ட்ரை பண்ணுக்கா, காரணம் சொல்லாத. எங்க ட்ரை பண்ணு. ஒரே ஒரு தடவை தான். ஓகே, பண்ணு. அக்கா,
2 கண்ணு போடனா கண்ணடிக்கிறதுன்னு அர்த்தமா? என்னக்கா ஒரு கண்ணுல மட்டும் கண்ணாடி. மறுபடியும் பண்றேன், நல்லா பாத்துக்கோ சரியா? பாரு, நல்ல கவனமா பாரு. லாஸ்ட் டைம். சாமி ஹெல்ப் பண்ணுவாரு, பண்ணு. இந்த கண்ணு தானே? அதேதான், பண்ணு. சூப்பர்க்கா, சூப்பர். நீ என்னை விட நல்ல கண்ணடிக்கிற. வெல் டன்க்கா. சரி, ஓகே, அதெல்லாம் விடுக்கா. இன்னொரு விஷயம் கத்து கொடுக்குறேன். அதை நேத்து தான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிறியா? போதும், நல்லா பாரு. மெதுவா, பாட்டி வந்துருவாங்க. அக்கா, லவ் லெட்டர், லவ் லெட்டர். இரு, நான் எடுக்கிறேன். அக்கா, லவ் லெட்டர் வந்திருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறேன், நல்லா கவனமா கேளு. லெட்டர் படிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் விடுக்கா. விடு சுமதி. இங்க பாரு சுமதி, நீ ஏற்கனவே பட்டாசு தான், ஆனா கொஞ்சம் அழட்டிக்கிற. இதுல புதுசா எழுதுறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொன்ன மாதிரி நான் பட்டாசு தான். ஆக்சுவலி உன்னை விட உன் அக்கா தான் அழகா இருக்கா. தயவு செஞ்சு உன் அக்காவை என்கிட்ட பேசவே. உன்னோட காதல் எல்லாம் எனக்கு தேவையில்லை.